கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிமேஜ் சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சகரியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், அவன் தலைக்கல்லை கொண்டு வருவானே என்று சொன்னார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தலைக்கல் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு பெரிய பர்வதம் போன்ற, இன்றைக்கி மலை போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அது முன்பாக சமூகமே ஆகப் போகிறது. இந்த காலவேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு கோலியாத் யுத்தம் பண்ணுவதற்கு வந்து நின்று கொண்டிருக்கிறான். ஜனங்களை தினந்தோறும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அவனை எதிர்க்க யாராலும் கூடலை. ஒரு சமயம் தாவீது அது அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகிறான். அப்பொழுது இந்த யுத்தத்தை பார்க்கிறான். இங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி இங்கே யுத்தம் நடக்கிறதை விவரிக்கிறார்கள். அப்பொழுது அண்ணன்மார்களான் அவனை மிரட்டுகிறார்கள். ஏன் இங்கே வந்தாய் என்று சொல்கிறான். இங்கே வந்ததுக்கு எனக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று சொல்கிறான். அப்பொழுது அந்த நாட்டு ராஜா சவுல், இவனோடு உன்னால் யுத்தம் பண்ண முடியுமா என்று கேட்கிறான். முடியும். ஒரு சமயம் நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது சிங்கமும் கரடியும் வந்தது. அந்த சிங்கத்தையும் கரடியும் நான் கொன்று போட்டவன், இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் அந்த பெலிஸ்தனிடத்தில் போகிறான். அவன் பெரிய மலை போல இருக்கிறான். அவனை எதிர்க்க யாராலையும் முடியல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவன் கையில் ஒரு ஆயுதமும் இல்லை. ஆனால் 5 கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டு ஒரு கவனை எடுத்துக்கொண்டு அவன் செல்லுகிறான். போகும்போது அந்த 5 கூழாங்கல்லில் ஒரு கூழாங்கல்லை எடுக்கிறான். எடுத்து கவனில் வச்சு சுற்றி விடுகிறான். அவன் நெத்தியில் போய் படுகிறது. உடனடியாக அவன் சுருண்டு கீழே விழுகிறான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த பெரிய பர்வதம் கீழே விழுந்து விட்டது. அது நிமித்த இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டென்று பூமியில் எல்லா ஜனங்களை அறியும்படி தாவீது அவன் நிரூபித்து காட்டினான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி சண்டை நடக்கும். இன்னொரு சேவலுக்கும் அந்த சண்டை நடக்கும். அதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பூனைகள், பல நாட்டு பூனைகளை கொண்டு வந்து மல்யுத்தத்துக்கு நிறுத்தினார்கள். ஒவ்வொரு நாட்டு பூனையும் ஒவ்வொரு நாட்டோடு மோதணும். அது மாதிரி அமெரிக்க பூனை எல்லா பூனையும் ஜெயிச்சுட்டே வந்துச்சு. அடி பின்னி எடுத்துகிட்டு வந்துச்சு. ஒரு நாள் திடீரென்று ஒரு பூனை வந்தது கடைசியாக. அது அமெரிக்கா பூனை என்ன சொன்னிச்சு, என்னை ஜெயிக்கிறது யாருமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் ஒரு நோஞ்சான் பூனை மாதிரி எலும்பு தோலுமாக வந்த ஒரு பூனை, நான் இந்த பூனையை நான் பார்த்துக்கிறேன் ஒரு கை அப்படின்னு சொல்லி போய் ஒரே ஒரு அடி அடித்தது. அடித்தவுடனே அது கீழே விழுந்துருச்சு அமெரிக்க பூனை. அது அமெரிக்க பூனை எழுந்திரிச்சு கேட்குது, இது யார், எங்கேருந்து வந்த நீ? நான் சோமாலியாவிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு நீங்கள்லாம் மட்டனும் கறி மீனெல்லாம் சாப்பிட்டு புஷ்டியாக இருக்கிறீங்க. நான் சோறு இல்லை, கஞ்சி, கூழும் கஞ்சியும் குடிச்சிட்டு எலும்பு போன் வெயிட்டில் நான் உன்னை அடித்தேன் அப்படின்னுச்சான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன். அந்த வார்த்தை எங்கே போணுச்சு? 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு போகும்போது எரேமியா 20:9, அது எலும்புக்குள்ளே போணுச்சு. எலும்புக்குள்ளே தான் வார்த்தை இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை எலும்புக்குள்ளே போய் அடைபட்டிருந்தது. 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 19வது வசனத்தில் எலிசா மரணமடைந்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஒரு மோவாபியனுடைய டெட் பாடியை கொண்டு போய் போட்ட போது அந்த எலும்பில் பட்டவுடனே அந்த பாடி உயிர் பெற்று எழும்புது. ஆண்டவருடைய வார்த்தை தான் இன்றைக்கு அவனை உயிர் பெற வைத்தது. ஆண்டவருடைய வார்த்தை தான் இன்றைக்கி சகலத்தையும் மேற்கொள்ள வைத்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். அதை தினந்தோறும் காலையில் ஒரு வார்த்தை, மதியம் ஒரு வார்த்தை, சாயந்தரம் ஒரு வார்த்தை சாப்பிடுங்க, நீங்கள் சகலத்தையும் மேற்கொள்வீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தினந்தோறும் இந்த வேத வசனங்களை தியானித்து சகலத்தையும் மேற்கொள்ள அப்போஸ்தலர் படிக்கிற புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே நான் பார்க்கும்போது சாத்தானுடைய கிரியைகளை வசனம்தான் ஜெயித்தது, வசனம்தான் மேற்கொண்டது. வார்த்தைகளை தினந்தோறும் உட்கொண்டு தனக்கு வருகிற பிரச்சனைகளாம் மேற்கொண்டு ஜெயித்து கடந்து போகின்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody.